பாலிசிஸ்டிக் சிறுநீரகம் என்பது ஒரு மரபணு நோயாகும். இதில் சிறுநீரகங்களில் நீர்க்கட்டிகள் உருவாகின்றன. நோ சேஞ்சஸ் நீடிட். இந்த நோயை தடுப்பது மிகவும் கடினம். அது இன்னும் சாத்தியமில்லை. பல நூற்றாண்டுகளில் நோயாளி பல சிக்கல்களுடன் எதிர்கொள்கிறார். வணக்கம், என் பெயர் டாக்டர் புருத்தவான். இன்று இந்த வீடியோவில் பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் பற்றி பேசப்படுகிறோம். பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் என்பது ஒரு மரபணு நோயாகும். இதில் சிறுநீரகங்களில் கட்டிகள் உருவாகின்றன. கண்டுபிடிப்பை எப்படி பெறுவது? அடிக்கடி வலி ஏற்படுவதுண்டு. வயிற்றின் அல்ட்ராசவுண்ட் பரிசோதனைக்கு சென்றோம். நாங்கள் வயிற்றின் அல்ட்ராசவுண்ட் செய்தபோது வலியை கண்டோம். கிட்னிகளில் பல கொடுமைகள் இருக்கின்றன. கல்லீரலில் முட்கள் உள்ளன. இந்த முட்கள் சிறுநீரகங்களில் உருவாகும் போது சிறுநீரகங்களின் அளவு மாறுகின்றது. பொதுவாக சிறுநீரகங்களின் அளவு 10 செமி. இது சுமார் 100 மிமி. ஆனால் சிறுநீரகங்களில் முட்கள் உருவாக்கத் தொடங்கும் போது அல்ட்ராசவுண்டில் சிறுநீரகங்களின் அளவை பார்க்கும்போது சிறுநீரகங்களின் அளவு 13 செமி, 15 செமி, 20 செமி ஆகும். 22 செமி வரை பார்த்திருக்கிறேன். ஏனெனில் சிறுநீரகத்தின் அளவு பெரிதாகிறது. 10 செமி சிறுநீரகம் 20 செமி ஆக மாறினால் அது அளவு இரட்டிப்பாகும். பல்முறை சிகிச்சையில் நீர்க்கட்டிகள் உருவாகும் போது அவை ஏன் உருவாகின்றன என்ற கேள்வி ஏற்படுகிறது. எனவே பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் 2 வகைகளாக வருகின்றது. முதலாவது ADPKD. அது ஆட்டோசோமல் நிரலுக்கு டி பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் என்பது ஆதிக்கம். அது உங்கள் குடும்பத்திலிருந்து வரும் ஒரு நோயாகும். யாராவது தங்கள் பெற்றோரிடம் அதை பெற்றிருக்க வேண்டும். யாரோ ஒருவரின் குடும்பத்தில் அது இருந்திருக்க வேண்டும். மரபணு வழியாக உங்கள் உடலில் உள்ளது. இப்போது ஒரு மரபணு நோய் என்ன? அது எப்படி நடக்குகிறது? எடுத்துக்காட்டாக, உங்கள் கண்களின் நிறம். உங்கள் கண்களின் நிறம் கருப்பாக இருந்தால் அது உங்கள் பெற்றோருடன் கலக்கப்படுகிறது. ஒருவரின் கண்கள் பச்சையாக இருந்தால் அவரின் கண்கள் பச்சையாக இருக்க வேண்டும் என்பது உயர் அளவிற்கு உள்ளது. அதாவது நம் உடல் உருவாக்கப்படும் விதம், அது தோற்றமளிக்கும் விதம், நம் தலைமுடி நம் உடலில் வரும் விதம், நம் மூக்கின் வடிவம், நம் கண்களின் நிறம், விரல்கள். ஒரு வகையில் உங்கள் குடும்பத்திடமிருந்து எல்லாவற்றையும் பெறுகிறீர்கள். இப்போது அதில் ஏதேனும் பிழை இருந்தால் அதே வழியில் நமக்கு நோய்கள் வருகின்றன. சிறுநீரகங்களில் முட்கள், கல்லீரலில் முட்கள் இருக்கும் வகையில் ஒருவரின் மரபணுக்கள் வந்தால் அதை நம்மால் தடுக்க முடியாது. அதை நாம் ஏன் தடுக்க முடியவில்லை? மரபணுக்களில் TNA உள்ளது என்று காரணம். பாலிசிஸ்டிக் கிட்னி உடனடியாக முட்கள் உருவாக்கும் ஒவ்வொரு உயிரணுவிலும் அது குறியிடப்பட்டுள்ளது. எனவே அங்கு என்ன பிரச்சனை? இந்த நோயை தடுப்பது மிகவும் கடினம். பாலிசிஸ்டிக் சிறுநீரகத்தில் உருவாக்கப்பட்ட கிடைகளை அகற்ற இன்னும் முடியவில்லை. ஏனெனில் இங்கு உருவாகும் நீர்க்கட்டி இயற்கையானது. அது செயல்பாட்டில் உள்ளது. அது எல்லோரிடமும் தெரிவதில்லை. பச்சை கண்கள் எல்லோருக்கும் தெரிவதில்லை. எல்லோருடைய கண்களும் பச்சையோ நீளமோ அல்ல. போதும், சிறுநீரகத்தில் உருவாகும் கிருமிகள் குடும்பத்திலிருந்து பெறப்படுகின்றன. எனவே இங்கு மருத்துவத்தின் பங்கு மாறுகிறது. இங்கு மருந்தின் பங்கு மேலாண்மையில் மாறுகின்றது. எடுத்துக்காட்டாக நான் விளக்க முயற்சிக்கிறேன். இது உங்கள் மூக்கின் வடிவம். இப்போது மருந்துகளுடன் இந்த மூக்கின் வடிவத்தை மாற்ற முடியாது என்று இந்த மருத்துவரும் சொல்ல முடியாது. உதாரணமாக, என் மூக்கு தடிமனாக உள்ளது. நான் ஏன் நமக்கு மாற்ற விடுவேன்? மருந்துகளால் சாத்தியமா? அது சாத்தியப்படாது. எனவே இது சிகிச்சை மூலம் மட்டுமே முடியும் என்று பிரச்சினை. ஏனெனில் இங்கு உள்ள படிப்பை மாற்ற வேண்டும். போதுமானால் சிறுநீரகங்களில் கரைகள் உருவாகத் தொடங்கினால் சிறுநீரகங்களின் உருவாகம் மாறியது. கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படும் போது எந்த மருந்தும் கட்டமைப்பை மாற்ற முடியாது என்று முடிவு செய்ய வேண்டும். அதாவது உருவாகும் கொடுமைகள் முடிக்க முடியாது. ஆனால் இந்த முட்களில் திரவம் உள்ளது. அதாவது அது திரவத்தால் நிரப்பப்படுகிறது. இப்போது இந்த திரவம் நிரப்பப்படுகிறது. இந்த திரவத்தை நாம் கட்டுப்படுத்தினால், ஏனெனில் முட்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் திரவத்தின் வடிவை நிர்ணயிக்கும் போது அதிலுள்ள உரிமைகள் எங்கு பயனுள்ளது? சிறுநீரகங்களின் அளவு அதிகரிப்பதை நிறுத்துகிறது. மாறுவதற்கு ஒரு நிலையில் அது சிறியதாக மாறுகிறது. ஏனெனில் அதில் தண்ணீர் குறைவாக உள்ளது. பின்னர் நீரின் சுருக்கம் குறைந்துள்ளதும் சிறுநீரகத்தின் அளவு நிலையாகி குறையும் என்று கருதப்படுகிறது. எனவே நாம் நெஃப்ரான்கள் என்று அழைக்கிற சிறுநீரக உறுப்புகளில் செயல்படும் அலகுகளின் மீதான அழுத்தம் குறையும். அழுத்தம் குறைய தொடங்கும் போது என்ன நடக்கும்? அதாவது கெட்டமைன் மற்றும் யூரியா நிலை முன்புறத்தில் காணப்படுகின்றன. அது அதிகமாக குறையாது. இது ஓரளவுக்கு உள்ளது. உதாரணமாக, யாராவது ஒருவரின் கெட்டமைன் அளவு 6 ஆகின்றதும் அது சாதாரணமாக இருக்காது. பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோயாளிக்கு 6 கெட்டமைன் 5 அல்லது 4க்கு குறைக்க முடியும். நீங்கள் அதை நிலையானதாக மாற்ற முடியும். இப்போது நாங்கள் அதை நிலையாக்க சிகிச்சை எடுக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். அதை நிலையானதாக மாற்றுவது முக்கியம். ஏனெனில் நீங்கள் அதை நிலையாக வைத்து நீண்ட நேரம் நிலையாக வைக்கும் போது அதன் பயன் என்ன? பல நேரத்திற்கு நீங்கள் மற்றும் எந்த பிரச்சனையிலும் பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள். நீங்கள் சிறுநீரகத்தின் அளவை வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் 50-60களில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்களிடம் பாலிசிஸ்டிக் சிறுநீரகம் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது 60 வயது நோயாளி தனது உடலை 20 ஆண்டுகள் முழுமையாக இயக்க வேண்டும். 20 ஆண்டுகள் சிறுநீரகத்தை நம்மால் வைத்திருக்க முடியாவிட்டாலும் 5, 6, 7 ஆண்டுகள் வைத்திருக்க முடியும்.
இதனால் நோயாளிக்கு டயாலிசிஸ் செய்யும் அளவுக்கு சிறுநீரகம் மோசமாக இருக்காது. எனவே டயாலிசிஸ் இல்லாமல் நோயாளிக்கு கிடைத்த 5-6 ஆண்டுகள் அவை நோயாளியின் வாழ்க்கையில் சேர்க்கப்படுகின்றன. பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோயை நாம் முன்னேறாது கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செய்ய வேண்டியது, அதனால் அது முன்னேறாது என்பது முக்கியம். அதற்கான வழி மிகவும் எளிமையானது. முடிச்சுகள் உருவாவதை நம்மால் தடுக்க முடியாது, ஆனால் முடிச்சுகளில் உள்ள திரவத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். எனவே எங்கள் கவனம் அதில் உள்ளது. இரண்டாவது, நாம் செய்யும் போது நாங்கள் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகரித்து உடலில் உள்ள தூரமற்ற பொருட்களை நீக்குவது முக்கியம். கிருமி மற்றும் யூரியா சேராது, அது சரியான நேரத்தில் வெளிவந்து கொண்டே இருக்கும். மேலும் நமது உடல் எந்த சிக்கலும் இல்லாது போல் சரியாக செயல்படுகிறது, அல்லது அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சிக்கல் இருக்க வேண்டும். எனவே பாலிசிஸ்டிக் சிறுநீரகம் இது குடும்பத்தில் காணப்படும் ஆட்டோசோமல் ஆதிக்கம் செலுத்தும் பாலிசிஸ்டிக் சிறுநீரகம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். மேலும் இதில் அதிகபட்ச வழக்குகள் காணப்படுகின்றன. ஆனால் நாம் காணும் சில நிகழ்வுகளில் ஆட்டோசோமல் பின்னடைவு பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் ஏற்படுகின்றது. அதாவது பெற்றோர் நலமுடன் உள்ளனர், அவர்கள் யாருக்கும் முடிச்சுகள் இல்லை, அவர்களின் சிறுநீரகங்கள் முழுமையாக மிகவும் நல்ல சிறுநீரகங்கள் ஆகும். ஆனால் குழந்தையின் சிறுநீரகத்தில் பிரச்சினை தொடங்குகின்றது என்பதை காணலாம். இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது? உங்களிடம் சொல்வது மிகவும் கடினம். இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இதுவும் அரை குடும்பம்தான். இதில் ஒரே ஒரு விஷயம் உள்ளது, அதுவும் உங்கள் பெற்றோரின் வரலாற்றை நாம் பார்க்க முடியாது. அதை உங்கள் குடும்பத்தில் பார்க்க முடியாது. ஆனால் இது உங்கள் பெற்றோரிடமிருந்து தொடங்கியது. இதனால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை, ஆனால் அது உங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறது. ஆட்டோசோமல் பின்னடைவுக்கும் இதுவும் ஒருமுறை மட்டுமே சிகிச்சை உள்ளது. ஒரே வித்தியாசம் என்னவென்றால், நாம் காகிதத்தில் எழுதும்போது நாம் தன்னியக்க ஆதிக்கம் என்று எழுதுகிறோம். ADPKD. உங்கள் குடும்பத்தில் யாரிலும் இது இல்லை என்றால் நாங்கள் ஆட்டோசோமல் ரிசெசிவ் பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் என்று எழுதுகிறோம். இப்போது நாம் பல ஆண்டுகளில் பல நோயாளிகளை பார்த்து வருகிறோம். இந்த பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோயை 3 வகைகளாக வரையறுக்க முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு வகை பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோயின் கடுமையான வகை உருவாக்கம் மிகவும் முன்னேற்றத்தில் தொடங்குகிறது. இது 20 மற்றும் 30களில் தொடங்குகிறது. உங்களுக்கு 25 வயது இருந்தால் பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோயின் ஒரு ஆக்கிரமிப்பு வகையில் நீர்க்கட்டிகள் மிக முன்னேற்றம் செய்யும் என்பதை நீங்கள் கருதலாம். உங்கள் பிரச்சினை 40 மற்றும் 50களில் இருந்தால் அது லேசான வகை. 3 காலத்தில் சிறுநீரகத்தில் நீர்க்கட்டிகள் உருவாகின்றன, புரதம் சிறுநீரில் வருகிறது. இந்த நிலை லேசான வடிவத்தில் கருதப்படலாம் என்பது உண்மையாக உள்ளது. ஏனெனில் உங்கள் உடலின் மற்ற உறுப்புகளின் வயது சுமார் 80-90 ஆகும். எனவே உங்களிடம் ஒரு ஆக்ரோஷமான வகை பாலிசிஸ்டிக் சிறுநீரகம் இருந்தால், அது மிக ஆரம்பத்தில் தொடங்கப்பட்டால் 20 ஆண்டுகளில் ஏதாவது நடந்தால் அது 80 ஐ அடைய 60 ஆண்டுகள் ஆகும். இப்போது 60 ஆண்டுகளாக மோசமான சிறுநீரகத்தை அகற்றுவது மிகவும் கடினம். எனவே இங்கு நோய் தீவிரமாக உள்ளது. இங்கு நோயாளியின் வயது குறைவாகவே காணப்படும். அது எவ்வளவு தெரியும்? பிறப்பு மேலை பிரச்சனை. போலிசிஸ்டிக் கிட்னி நோயின் இதய நோய் போன்ற நோய்களுக்கு வழிகாட்டும் குறிப்பிட்ட மட்டத்தில் 40 மற்றும் 50களில் நீர்க்கட்டிகள் உருவாகின்றன. அதனால் என்ன பயன்? ஏனெனில் 40-50களில் பிரச்சினை ஆரம்பித்தால் 30-40 ஆண்டுகளில் நீக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். அதனால் 30-40 வருடங்களை நீக்காமலும் 15-20 வருடங்களை நீக்கினாலும் எங்கள் 60 மற்றும் 70 அடையும். இது மிகவும் மோசமானது அல்ல. இப்போது லேசான வடிவத்திற்கு செல்வோம். இது லேசானது என்று அழைக்கப்படுகிறது. லேசான வகையில் முன் 50களில் நோயாளிகளுக்கு வாழ்க்கை முழுவதும் எந்த பிரச்சனையும் இல்லை. சிறுநீரகத்தின் மதிப்பு அதிகரிக்கும். ஆனால் நோயாளிகள் 60 மற்றும் 70களுக்கு முன்பு மருத்துவ நோய் கட்டுப்படுகின்றனர் என்று போதிக்கின்றோம். இப்போது 80களில் நோயாளிக்கு ஏதேனும் பிரச்சினை ஏற்பட்டால் அது ஒரு நோய் என்பதால் அதிகமாக நடக்காது. ஆனாலும் நோய் உங்களுக்கு நேரம் கொடுத்தது. எனவே வகையிலிருந்து நமக்கு என்ன தெரியும்? நோயாளியின் உடல் எவ்வளவு நேரம் சரியாக வேலை செய்ய முடியும். எனவே 3 வகையான பாலிசிஸ்டிக் கிட்னிகளை உங்களுக்கு சொன்னேன். இதை நாம் ஆக்ரோஷமான, மிதமான மற்றும் லேசானதாக வரையறுக்கலாம். குடும்பத்தில் 2 வகைகள் உள்ளனவா இல்லையா? தன்னியக்க ஆதிக்கம் மற்றும் மதிப்பீடு. இன்னும் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. எனக்கு என்னை கேள்விக்க வேண்டும் என்றால் மருத்துவர் மற்றும் நான் கிடைக்கின்றோம். இந்த சிக்கலில் நாங்கள் உங்களுக்கு உதவ முடியும். இத்துடன் நான் உங்கள் விருப்பு எடுக்க விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. பார்த்தமைக்கு நன்றி.